ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கேஸ்டாம். இன்றைக்கி நம்ம வந்து RV400 ஏன் வாங்கக்கூடாதுன்னு பார்க்க போகிறோம். எஸ், யூ ஹர்ட் மீ ரைட். RV400 ஏன் வாங்கக்கூடாது, யாரெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஒரு டாப் 10 வீடியோவாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 10 to 1 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் ஆஃப் நாட் பையிங் RV400ன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th ரீசன் ஃபார் நாட் பையிங் RV400 வந்து மேட் இன் சைனா. ஆமாங்க, இந்த பைக் வந்து என்ன தான் வந்து இந்தியாவில் அசம்பிள் பண்ணுறதா இருந்தாலும் நிறைய பார்ட்ஸ் வந்து சைனாலேருந்து தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்களா, எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்களாம். ஸோ யார் யார் வந்து இந்த இந்தியா சைனா கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்போ சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரீசன் மேபி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் ஃபார் நாட் பையிங் தட் பைக்காக கூட இருக்கலாம். But Revolt is now currently taking Make in India very important, and they are considering making bikes more in India. So made in China னால யார் யாருக்கு வந்து சைனா மேட் இன் சைனா அந்த டேக் பிடிக்கலையோ இந்த பைக் வாங்க வேண்டாம். 9th ரீசன். ஸோ இந்த ரீசன் என்னென்னா, சவுண்ட் லவர்ஸ். என்ன தான் வந்து இந்த பைக்கில் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுக்குற மாதிரி 4 சவுண்ட் வித்தியாசமாக வச்சுருந்தாலும், அதுவும் வந்து நல்ல கேட்குறதுக்கு நல்லா இருந்தால் கூட, இன்ஜின் லவர்ஸ் லைக் இன்ஜினோட சவுண்ட் உண்மையான வைப்ரேஷன்ஸும் சவுண்ட் ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த பைக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஏன்னா வந்து அது ஒரு ஸ்பீக்கர்லேருந்து வர்றதுனால அந்த ட்ரூ ஃபீல் ஆஃப் த சவுண்ட் வந்து வராது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சவுண்ட் பிரியர்கள், சவுண்டு பைக் இருக்கணும், புல்லட் மாதிரி சவுண்ட் வரணும், இல்லை KTM மாதிரி சவுண்ட் வரணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். அதுவும் வந்து ஆஸ் வி கோ வந்து அந்த ஸ்பீக்கரில் டஸ்ட்டு வந்து ஃபுல்லாக அடைச்சிருந்ததுன்னா அந்த சவுண்டோட வால்யூம் கூட கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ரீசனுக்காக சவுண்ட் லவர்ஸ்க்கு இந்த பைக் வந்து வேணாம். ஸோ இட் இஸ் த 9th ரீசன் ஃபார் நாட் பையிங் த பைக். சர்வீஸ். என்ன தான் வந்து சர்வீஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தால் கூட, சர்வீஸோட கைட்லைன்ஸ் கூட நல்லா இருந்தால் கூட, சென்னையில், அதுவும் சென்னையில் வாங்குறதுக்கு RV400 ஓட சர்வீஸ் பர்சனல்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. தட் இஸ், அவங்களோட ஒரு ஆஃபீஸில் ஒரு இன்ஜினியர் இருக்காங்கன்னா அவங்க கான்ஸ்டண்ட்டாக அதே இன்ஜினியர் நான் இப்போ வரைக்கும் பார்த்ததில்ல. நான் வாங்கின 7 மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் மாறியிருப்பாங்க. நான் ஒரு தடவை போனவங்கள இன்னொரு வாட்டி இன்ஜினியர்ஸை நான் பார்த்ததே இல்லை. நான் இன்ஜினியர்ஸ்னு சொல்கிறவங்கள டெக்னிக்கல் பர்சன்ஸ் ஹூ ஹேண்டில் த பைக் அவங்கள சொல்ல வரேன். ஸோ அண்ட் வந்து சம்டைம்ஸ் இப்போ இனிஷியலாக இருந்த டெக்னிக்கல் பர்சன்ஸ் வந்து நல்லா வந்து பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து இந்த சைக்கிள் வந்து அப்பப்போ மாற்றிட்டே இருக்கிறதுனால தே ஆர் ஆல்சோ கெட்டிங் கன்ஃபியூஸ், தே ஆர் ஆல்சோ கெட்டிங் யூஸ் டு த ஒர்க். அதனால் வந்து சில ஒர்க்ஸ்னால் டிலே ஆகுது. இந்த அண்ட் வந்து பிராண்டட் ப்ராடக்ட்ஸில் வந்து நல்ல சர்வீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறவங்க இந்த சர்வீஸில் ஸ்லைட்லி டிசப்பாயிண்டடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதுவும் ஒரு ரீசன் ஃபார் நாட் பையிங் த பைக். ஓகே, இப்போ நம்பர் 7 என்னென்னா பில்ட் குவாலிட்டி. RV400ஓட பில்ட் குவாலிட்டி இஸ் மேட், இது ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வெஹிக்கிள். ஸோ இது வந்து they have tried to make it as light as possible to increase the mileage of the vehicle. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பைக் வந்து பில்ட் குவாலிட்டியில் கொஞ்சம் காம்ப்ரமைசஸ் இருக்குது. லைக் அந்த பைக்கோட டிசைன் வந்து மெட்டலில் இல்லை, அண்ட் வந்து சம் பார்ட்ஸ் ஆஃப் த பைக் வந்து ரொம்ப வந்து குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி இல்லை. லைக் வந்து எனக்கு வந்து நான் தண்ணியில் ஓட்டி போனதில் எனக்கு வந்து அந்த தண்ணியில் கொஞ்சம் ஸ்டாக்னண்ட்டான வாட்டரில் ஓட்டினதுனால வண்டிக்கும் டிஸ்பிளேக்கும் இருக்கிற ஃபியூஸ் கனெக்ஷன் வந்து டிஸ்கனெக்ட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன பில்ட் குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்குது. அண்ட் வந்து அது ஒரு பெரிய கன்சர்ன் இல்லை. இருந்தாலும் வந்து பில்ட் குவாலிட்டி ரொம்ப பார்க்குறவங்க, மெட்டல் இருக்கிறது ரொம்ப பார்க்குறவங்களுக்கு இந்த பைக் டிசப்பாயின்மெண்ட் தரும். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் நாட் பையிங் த பைக்.
நெக்ஸ்ட் வந்து ரீசன் நம்பர் 6. அந்த 6th ரீசன் என்னென்னா ஸ்போர்ட்ஸ் பைக் லவர்ஸ்க்கு. ஏன்னா இந்த பைக் வந்து என்ன தான் வந்து ஃபர்ஸ்ட் மோடில் ஆக்சலரேஷன் அண்ட் டார்க் வந்து ரொம்ப நல்லா இருந்தாலும், செகண்ட் மோட்லேயும் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தாலும், தேர்ட் மோடோட டார்க் வந்து இட்ஸ் ஓகே, நாட் கிரேட் நாட் பேட், பட் ஓகே தான். அண்ட் வந்து இது ஃபர்ஸ்ட் மோட்லேயும் தேர்ட் மோட்லேயும் இருக்கிற மேஜர் டார்க் அண்ட் ஆக்சலரேஷன் வந்து தேர்ட் மோடில் அவ்வளோவா இல்லை. தேர்ட் மோட் ஜஸ்ட் ஃபார் ஒரு நேம் சேக் கொடுத்த மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து ஆவரேஜாக தேர்ட் மோடில் ஃபுல் த்ராட்டில் கொடுக்கும்போது 80 கிலோமீட்டர்ஸ் ஆவரேஜாக வருது. மேக்ஸிமம் ஸ்பீட் 86 கிலோமீட்டர்ஸ் வருது. ஸோ உண்மையான ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டுறவங்க, ரொம்ப ஸ்பீடாக போகணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு பைக் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் தராது. 5. லோட் கெப்பாசிட்டி. இந்த பைக் வந்து 150 கிலோகிராம்ஸ் தான் லோட் கெப்பாசிட்டி ஏற்றுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்ல வருதுன்னா, 150 கிலோகிராம்ஸ் விட அதிகமாக போச்சுன்னா வண்டி ஓடாதுன்னு இல்லை, லோடு ஏற்றுனோன்னா அதோட மைலேஜ் வந்து டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 150 kgக்கும் மேலே ஏறும், லைக் ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க, இல்லை வந்து மீன்ஸ் லைக் ரொம்ப வெயிட்டான 2 பேர் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு லோட் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிறதுனால மைலேஜ் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் தராது, டார்க்கும் வந்து அவ்வளோ நல்லா இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ இட் ஆல்சோ மைட் பி அ ரீசன் ஃபார் நாட் பையிங் த பைக். ரீசன் நம்பர் 4. அது ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ்னு சொல்லுவேன். ஏன்னா பைக்கோட காஸ்ட் வந்து இப்போது 1,15,000 நான் வாங்கும்போது இருந்தது. ஆனால் இப்போ வந்து ரைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, 1,26,000 அந்த மாதிரி. பைக்கோட காஸ்ட் வந்து டெஃபினெட்லி அதிகம் தான். பட் அந்த பைக்கோட காஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டு போக போக டேலி மைலேஜ் அண்ட் பெட்ரோல் காஸ்ட்டில் டேலி ஆகும்னு நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் பைக்கோட காஸ்ட் நிறைய இருக்கிறதுனால அண்ட் இஎம்ஐ பிளான்ஸ் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இல்லாததுனால காஸ்ட் இஸ் ஆல்சோ அ மேஜர் ஃபேக்டர் ஃபார் நாட் பையிங் RV400. நெக்ஸ்ட் வந்து லாங் டிஸ்டன்ஸ். என்னதான் சார்ஜிங் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்துட்டாலும், எல்லாம் நிறைய கம்பெனிஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் ஒர்க் பண்ணால் கூட ஒருத்தர் வந்து அவங்களோட சார்ஜிங் பண்ணுற ப்ளக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுனால யூனிஃபார்மாக ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் வைக்கிறதுக்கு, சிட்டி உள்ளே வைக்கிறதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அண்ட் வந்து சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் சிட்டி உள்ளே மட்டும்தான் இருந்தால் கூட ஸோ நிறைய லாங் டிஸ்டன்ஸ் வந்து போக முடியாது. லைக் சிட்டி டு சிட்டி ட்ராவல் இல்லை சபர்பன் டு சிட்டி ட்ராவல்னால் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இன்டர் சிட்டி ட்ராவல் ஒரு இன்டர் சபர்பன் ட்ராவல் நிறைய பண்ணுறவங்களா இருந்தால் RV400 வாங்குறது இஸ் நாட் அ கிரேட் சாய்ஸ். ஸோ இதுவும் ஒரு ரீசன் நாட் டு பை த பைக். ரீசன் நம்பர் 2. நான்-ஃப்ரீக்வெண்ட் யூசர்ஸ் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, லித்தியம் அயான் பேட்டரியால் தான் இந்த பைக் வந்து ரன் ஆகுது. லித்தியம் அயான் பேட்ரி வந்து இப்போது ஃப்ரீக்வெண்ட்டாக பைக்கை யூஸ் பண்ணல அப்படின்னா வந்து நிறைய சார்ஜ் லாஸ் ஆகும். அந்த மாதிரி சார்ஜ் லாஸ் ஆச்சுன்னா அதனால் வந்து நம்மளால் RV400ஓட ஃபுல் என்ன சொல்கிறது யூஸ் வந்து நம்மளால் யூட்டிலைஸ் பண்ண முடியாது ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது யூ ஹாவ் டு என்ன சொல்கிறது ஃப்ரீக்வெண்ட் யூசர்ஸ் டெய்லி ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் போகிறவங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த பைக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஒரு ஷார்ட் கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்ஸ் அண்ட் நான் ஃப்ரீக்வெண்ட் எப்போயாவது தான் வண்டி எடுக்கிறவங்களா இருந்தால் இட் வுட் நாட் பி ஆஃப் தட் கிரேட் யூஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த பைக் வந்து இஸ் நாட் அட்வைசபிள். இட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் ஃபார் நாட் அட்வைசிங் பீப்புள் ஹூ ஆர் நாட் ஃப்ரீக்வெண்ட் யூசர்ஸ் டு பை திஸ் பைக். அண்ட் அட் த சேம் டைம் எல்லோரும் இந்த பைக் வந்து வாங்குறது மேஜரே வந்து மைலேஜ்க்காக தான். இப்போ நீங்கள் வண்டியே ஓட்ட மாட்டீங்க ஃப்ரீக்வெண்ட்டாக அண்ட் வந்து டெய்லி ஒரு 1% ஆஃப் த சார்ஜ் வந்து நீங்கள் ஓட்டாதனால் போகுது அண்ட் நீங்கள் மெயின்டைன் ஒழுங்காக பேட்டரியை பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த பேட்ரி வந்து அந்த பைக் வந்து உங்களுக்கான அந்த ஃபுல்லாக யூட்டிலைஸ் ஆகாது, உங்களுக்கு அந்த ஃபுல் ப்ராஃபிட்டை வந்து உங்களுக்கு தராது. ஸோ அதனால் நான் ஃப்ரீக்வெண்ட் யூசர்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் நாட் டு பை திஸ் பைக். நம்பர் 1 ரீசன் பார்க்குறதுக்கு முன்னாடி டாப் 10 ரீசன்ஸில் வராத சில ரீசன்ஸ் பார்க்கலாம். ஒன்று வந்து சென்டர் ஸ்டாண்டர்டில் வண்டியில், செகண்ட் வந்து ஸ்லோ சார்ஜிங் ஸ்பீட், தேர்ட் வந்து அன்கம்ஃபர்டபுள் டிரைவிங் சீட், ஃபோர்த் வந்து லைட் வெயிட் இருக்கிறதுனால ஹை ஸ்பீடில் போகும்போது வண்டி வந்து கொஞ்சம் ஷேக் ஆகுது.
ஸோ இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் இந்த ஃபஸ்ட்டு மோஸ்ட் ரீசன் நாட் டு பை திஸ் பைக் தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. தேங்க்யூ ஃபார் வெயிட்டிங் அண்ட் ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். ஸோ இந்த டாப் ரீசன் டு நாட் டு பை திஸ் பைக் இஸ் பைக் புக் பண்ணதுக்கப்புறம் டெலிவரியோட டியூரேஷன். டெலிவரி டியூரேஷன் ஃபார் திஸ் பைக் இஸ் 5 to 6 months இப்போது. ஸோ தட் இஸ் அ வெரி பிக் டியூரேஷன். ஸோ உங்களுக்கு இம்மீடியட்டாக தேவைப்படுது பைக்கு, உங்களுக்கு அட்மோஸ்ட் நெசசிட்டியாக இருக்குது அண்டு கண்டிப்பாக இப்போவே வாங்கி ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த பைக்கை இப்போ வாங்க முடியாது. நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஃப்ரம் இம்போர்ட்டிங் சைனா மேக்ஸ் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ், இம்போர்ட்டிங்கில் ப்ராப்ளம் இருக்குது, மேனுஃபேக்சரிங்கில் ப்ராப்ளம் இருக்குது, தேர்ட் பார்ட்டி வெண்டர்ஸோட ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த பைக்கு டெலிவர் பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே ஆகுது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இம்மீடியட் நீடில் இருக்கும் போது இந்த பைக்கை நீங்கள் வாங்க ட்ரை பண்ணிங்கன்னா இது அது ஒரு மேஜர் ரீசன் நாட் டு பை திஸ் பைக். நீங்கள் ஒரு வேறு ஏதாவது வெஹிக்கிள் வாங்கிட்டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் கூட நீங்கள் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணலாம். So thank you for waiting this long, and this is the top 10 reasons not to buy RV400. So thank you for your patience, and please like, share and subscribe and keep supporting. This is Kamlesh signing off, K-Stamp.